श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय. வணக்கம் அன்பர்களே, இன்னைக்கு நம்ம அத்தியாயம் 4 கேட்க போகிறோம். நீங்கள் இன்னும் இதுக்கு முன்னாடி இருக்கிற அத்தியாயங்களை கேட்கலையா? கவலை வேண்டாம், அதற்கான லிங்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உடனே போய் அதை கேட்டுட்டு அதுக்கப்புறம் அத்தியாயம் 4 கேட்க ஆரம்பிங்க. திகம்பரா ஸ்ரீ பாத வல்லப திகம்பரா. அத்தியாயம் 4. நாமதாரகன் சித்த யோகியிடம் ஸ்ரீ ஹரியின் அவதாரங்களில் முக்கியமான என்றும் மறவாத அவதாரமான தத்தாரேயர் பற்றி தெரிந்து கொள்ள மிக ஆவலாக இருக்கிறது, அதை கூறுங்கள் என்று வேண்டினான். முன்பு 4 யுகங்கள் முடிந்த பிறகு உலகமே நீரால் சூழ்ந்து கொண்டு இருக்கையில் அதில் ஸ்ரீ ஹரி உதித்தார். அவர் தொப்புளில் இருந்து பிரம்மா உதித்து 4 வேதங்களை 4 முகங்களாக பெற்று ஸ்ரீ ஹரியின் கட்டளைக்கிணங்க உலகின் பிராணிகளை படைக்க வேண்டி முதலில் தன் மனோபலத்துடன் மரிஷி, அத்திரி, அங்கிரிஷ, புலஸ்திய, புலக, கிரது, வசிஷ்டர் ஆகிய 7 பேரை உண்டாக்கினார். பிறகு தனது இடது பக்கத்திலிருந்து சதரூபம் என்ற பெண்ணையும் வலது பக்கத்திலிருந்து சுயம்பு என்ற மனிதனையும் உண்டாக்கினார். அவர்களுக்கு தேவஹதி என்ற பெண் பிறந்தாள். இந்த தேவஹதியை கர்தமர் என்ற பிரஜாபதிக்கு கொடுத்து கல்யாணம் செய்தார். அவர்களுக்கு 9 பெண் சிசுகள் பிறந்தார்கள். அவர்களில் ஒருவரான அனுஷ்யாவை அத்திரி மகிழ்ச்சி கல்யாணம் செய்து கொண்டார். அந்த அனுஷ்யா தேவி மிக்க பதிவிரதையாக வாழ்ந்தார். அவளின் பதிவிரத பிரபாவத்திற்கு கடினமான மலைகள், பூமியின் கற்கள் அவளின் கால்களுக்கு கீழே மிக மென்மையாகின. சூரிய பகவான் மற்றும் அக்னியும் அவளிடம் தங்களின் வெப்பத்தை தணித்து குளிராக இருந்தார்கள். காற்றானது தனது வேகத்தை குறைத்து கொண்டு மெல்ல வீசலாயிற்று. இதை பார்த்த தேவர்கள் அவளுடைய பதிவிரதா மகிமையினால் தங்களுக்கு ஏதேனும் கேடு விளையுமோ என்று பயந்து பிரம்மா, விஷ்ணு, ஈசனிடம் சென்று அத்திரி மனைவியான அனுஷ்யா தேவியின் பதிவிரதா மகிமையை நீங்கள் ஏதேனும் செய்து பங்கம் செய்ய வேண்டும். ஏனென்றால் சூரியன், அக்னி, வாயு இவர்கள் எல்லாம் அவளின் மகிமைக்கு பயந்து தங்களின் தன்மையை குறைத்து கொண்டு செல்கிறார்கள். அதேபோல் நாங்களும் அந்த அம்மையாருக்கு பணிவிடை செய்ய நேரிடுமோ என்று தயக்கமாக இருக்கிறது என்று வேண்டினார்கள். இதை கேட்ட மும்மூர்த்திகள், அவள் அவ்வளவு பெரிய பதிவிரதையா? நாங்கள் சென்று அவளின் பதிவிரத மகிமையை பங்கம் செய்ய முயற்சிப்போம் என்று கூறி முனிவர்களாக மாறுவேடத்தில் அத்திரி மகிழ்ச்சி அனுஷ்டானத்திற்கு நதிக்கரைக்கு சென்ற சமயம் அங்கு விருந்தினர்களாக சென்று, அம்மா, நாங்கள் பசியுடன் உங்கள் ஆசிரமத்திற்கு வந்திருக்கிறோம், எங்களுக்கு அன்னம் இடுங்கள் என்று கேட்டார்கள். விருந்தினர்களை தெய்வமாக நினைக்கும் அந்த அம்மையார் அவர்களை உள்ளே அழைத்து வணங்கி பாத பூஜை செய்து சந்தனம் பூக்களால் பூஜை செய்து தகுந்த ஆசனத்தில் அமர செய்து, ஐயா, நீங்கள் அனுஷ்டானம் செய்து கொள்ளுங்கள், அதற்குள் நதிக்கரைக்கு சென்ற மகிழ்ச்சி வந்து விடுவார், எல்லோருமாக சேர்ந்து உணவு உட்கொள்ளலாம் என்றாள். அவர்களோ, மகிழ்ச்சி வரும் வரை காத்திருக்க முடியாது, எங்களுக்கு உடனே அன்னமிடுங்கள், இல்லை நாங்கள் சென்று விடுவோம் என்றார்கள். வீட்டிற்கு வந்த விருந்தினர் சாப்பிடாமல் திரும்பி சென்றால் அது மிகப்பெரிய பாவமாகும். ஆகையால் மனதிலேயே தன் பதியை வணங்கி அவர்களிடம், அப்படியே ஆகட்டும், உங்களுக்கு அன்னம் இடுகிறேன் என்று கூறி அவர்களுக்கு இலைகளை போட்டு உள்ளே சென்றாள். அந்த நேரத்தில் அம்மூவரும், அம்மா, எங்களுக்கு ஒரு நியமம் உள்ளது, தாங்கள் தங்களின் உடைகளை அவிழ்த்து நிர்வாணமாக எங்களுக்கு அன்னமிட்டால்தான் அதை சாப்பிடுவோம், இல்லையென்றால் நாங்கள் சாப்பிடாமல் சென்று விடுவோம் என்றார்கள். இதை கேட்ட அனுஷ்யா அவர்களை பார்த்து, இப்படி கூறும் இவர்கள் சாமானியமானவர்கள் அல்ல, தெய்வீக புருஷர்களாகத்தான் உள்ளனர். இவர்களுக்கு அன்னமிடாமல் போகவிட்டால் இத்தனை நாள் நான் அதிதிகளுக்கு தவறாமல் செய்யும் சேவை இன்றோடு வீணாக போய்விடும்.
பரபுருஷர்கள் முன் நிர்வாணமாக சென்றால் என் பதிவிரதம் போய்விடும். ஆகையால் இவர்களை என் பிள்ளைகளாக நினைத்து அன்னமிடுவேன் என்று நினைத்து அப்படியே செய்கிறேன் என்று கூறி உள்ளே சென்று மனதிலேயே அத்திரி மாதங்களுக்கு வணங்கி அந்த மூவரும் தன் பிள்ளைகள் என்று நினைக்கையில் அவளின் பதிவிரதா மகிமையினால் அம்மூவரும் பிறந்த குழந்தைகளாக மாறினார்கள். நிர்வாணமாக அவள் அந்த குழந்தைகளிடம் வந்ததும் அவளுக்கு தன் மார்பகங்களில் இருந்து பால் சுரம்பின. அவர்களை ஒவ்வொருவராக தன் மடியில் தூக்கி தாய்ப்பால் தந்தாள். அனுஷ்யாவின் பாக்கியம் என்னவென்று கூற முடியும்? உலகை உண்டாக்கும் பிரம்மா, உலகை ஆளும் விஷ்ணு, உலகை அழைக்கும் ஈசன் ஆகிய மும்மூர்த்திகளுக்கு பால் கொடுக்கும் பாக்கியம் கிடைத்ததே. மும்மூர்த்திகளும் தங்கள் வேலையை செய்து அலுத்து போனவர்கள் போல் ஆனந்தமாக பாலை பருகினார்கள். தன் அகக்கண்களில் பார்த்து அவர்கள் மூவரும் மும்மூர்த்திகள் என்று தெரிந்து கொண்டு அவர்களை தொட்டிலில் இட்டு நடந்ததையே தாலாட்டாக பாடினாள். இதற்குள் தன் அனுஷ்டானம் தவம் முடித்து அத்திரி முனிவர் ஆசிரமத்திற்கு வந்து அங்கு ஊஞ்சலில் இருக்கும் குழந்தைகளை பார்த்து நடந்தது என்ன என்று கேட்டார். அங்கு நடந்ததை எல்லாம் முனிவரிடம் கூறினாள் அனுஷ்யா. அத்திரி முனிவர் தன் யோக திருஷ்டியினால் அவர்கள் மும்மூர்த்திகள் என்று தெரிந்து கொண்டு அவர்களை வணங்கி இவ்வாறு துதிக்கலானார். ஹே பிரம்மா, நீங்கள் உலகில் பிராணிகளை உண்டாக்கி அலுத்து போய் தூங்க வேண்டும் என்று நினைத்து இங்கு வந்து தூங்குகிறீர்களா? ஓ பரம்பொருளான மகாவிஷ்ணு பிரபுவே, உலகை ஆளும் நீங்கள் எங்கள் ஆசிரமத்தில் வந்து ஊஞ்சலில் அமர்ந்து எங்களை மகிழ்விக்க நினைத்தீர்களா? ஓ சக்தியாக உதித்து மும்மூர்த்திகளாக மாறி உலகின் பிராணிகளை தங்களில் லயத்து கொள்ளும் ஈசனே, நீங்களும் இங்கு வந்து எங்களின் அதிதி சக்காரத்தை பெற்று எங்களை மகிழ்விக்க வந்தது நாங்கள் செய்த பாக்கியமல்லவா? உங்களுக்காக தவம் செய்யும் எல்லோரையும் விட்டுவிட்டு எதுவும் கேட்காமல் இருக்கும் எங்களுக்கு தங்களின் தரிசன பாக்கியம் கிடைக்க பெற்றதற்கு என்ன புண்ணியம் செய்தோம் என்றார். இதை கேட்ட மும்மூர்த்திகள் பாலர்கள் ரூபங்களை விட்டு நிஜ ரூபங்களுடன் அவர்கள் முன் தோன்றி, உங்கள் மனைவி மகா சாத்வி அனுஷ்யா மாதாவின் பதிவிரதா மகிமையை சோதிக்க வேண்டும் என்று வந்து அவர்களின் பதிவிரதா மகிமையினால் நாங்கள் பாலர்களாக மாறி அவளின் அமுதமான பாலை பருகி ஆனந்தம் அடைந்தோம். ஆகையால் உங்களுக்கு என்ன வரம் வேண்டுமோ கேளுங்கள், தருகிறோம் என்றார்கள். உடனே அந்த அம்மையார், நீங்கள் என் குழந்தைகளாக மாறி என் பாலை அருந்தினீர்கள், அது அப்படியே உண்மையாக வரம் கொடுங்கள் என்று வேண்டினாள். அப்பொழுது மும்மூர்த்திகள், ஆஹா, இந்த அம்மையார் உலகின் நலம் வேண்டி அற்புதமான வரம் கேட்டாள் என்று நினைத்து, தாயே அப்படியே ஆகட்டும் என்று கூறி பிரம்மா தன் அம்சமான சந்திரன் என்ற குழந்தையும் மகாவிஷ்ணு தத்தர் என்ற குழந்தையும் பரமசிவன் துர்வாசர் என்ற குழந்தையும் கொடுத்து, நாங்கள் இவர்களை உங்களுக்கு தத்தமாக்குகிறோம் என்று கூறி ஆசீர்வதித்து சென்றார்கள். சில நாட்களுக்கு பிறகு பிரம்மாவின் அம்சமான சந்திரனும் பரமசிவன் அம்சமான துர்வாசரும் தங்களின் அம்சங்களை தத்தாரேயரிடம் லயம் செய்து சென்று விட்டார்கள். அன்று முதல் தத்தாரேயர் மும்மூர்த்திகளின் அம்சங்களை பெற்று அவர்களின் ரூபங்களுடன் குருவின் பாரம்பரியத்தை ஆரம்பித்தார். ஸ்ரீ மகாவிஷ்ணு எடுத்த அவதாரங்களான மத்ஸ்ய, வராக, ராம, கிருஷ்ண முதலானவை தங்கள் அவதாரம் எடுப்பதற்கு காரணமான பணியை முடித்தவுடன் தங்களின் சரீரங்களை துறந்துவிட்டு வைகுண்டத்திற்கு சென்றார்கள். ஆனால் தத்தாரேயர் அப்படி அல்லாமல் இவ்வுலகம் இருக்கும் வரையில் பூமியில் இருந்து கொண்டு தன்னை நாடி வரும் தன் பக்தர்களை காப்பாற்றி கொண்டு இருக்கிறார். அவர் இன்னும் பல ரூபங்களாக இவ்வுலகில் தோன்றிக் கொண்டு இருக்கிறார். பிற யுகங்களில் யாகம், தவம் முதலியவை செய்து பெறக்கூடிய புண்ணியமும் மோட்சமும் கலியுகத்தில் ஸ்ரீ குருவை வணங்கி ஆராதனை செய்வதாலேயே நமக்கு கிடைக்க பெற்றது சந்தோஷமானது.
நாமதாரகன் தத்தாரேயரின் அவதாரம் பற்றி கேட்டு அந்த அம்மையார் அனுஷ்யாவின் கருணையினாலேயே மானிடர்களுக்கு குரு பரம்பரையும் என்னை போல் அறியாதவர்களுக்கு உங்களை போன்ற குருவும் கிடைத்தது. மிக்க சந்தோஷமானது. மேலும் குருவின் மறு அவதாரங்களையும் அவர்களின் மகிமைகளையும் தெரிந்து கொள்ள ஆவலாக உள்ளேன். தயவு செய்து கூறுங்கள் என்று வேண்டினான். அவதூத சிந்தன ஸ்ரீ குருதேவ தத்த. அன்பர்களே, இத்துடன் அத்தியாயம் 4 முடிவுற்றது. அடுத்த அத்தியாயத்துடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரைக்கும் இணைந்திருங்கள் எல்லாம் சாய்பாபா யூடியூப் சேனலுடன். உங்களுக்கு உடனுக்குடன் வீடியோ கிடைக்க எல்லாம் சாய்பாபா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு மன அமைதியை கொடுத்துருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு மனசில் என்ன தோணுச்சோ அதை கமெண்ட் பண்ணுங்கள்.